வாக்கு திருட்டு விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற ராகுல் காந்தி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் நாட்டின் ஜனநாயகத்தை பட்டப்பகலில் பாஜக கொள்ளையடிப்பதை அனுமதிக்க மாட்டோம் என முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா, ஹரியானா மாநில சட்டப்பேரவை தேர்தலில் வாக்காளர் பட்டியலில் நடைபெற்ற குளறுபடி மற்றும் பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை கண்டித்து டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்து தேர்தல் ஆணையம் நோக்கி ராகுல் காந்தி தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் பேரணியாக சென்றனர். திமுக சார்பில் கனிமொழி, TR பாலு, திருச்சி சிவா உள்ளிட்டோர் பதாகைகளை ஏந்தியபடி பேரணி சென்றனர். பேரணியாக சென்றவர்களை காவல்துறை தடுத்து நிறுத்தியதால் அதனை கண்டித்து பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட எம்பிக்கள் தடுப்புகளை தாண்டி பேரணி செல்லும் என்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, அகிலேஷ் யாதவ், கனிமொழி உள்ளிட்ட எம்பிக்களை காவல்துறையினர் கைது செய்தனர். அப்போது திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மித்தாலி பாக் மயங்கி விழுந்ததால் பதற்றம் ஏற்பட்டது. ராகுல் காந்தி உள்ளிட்டோர் அவருக்கு உதவினர். செய்தியாக சென்ற ராகுல் காந்தி இந்த போராட்டம் அரசியல் ரீதியானது அல்ல, அரசியலமைப்பை காப்பாற்றுவதற்கானது என்றார். क्योंकि सच्चाई देश के सामने है और ये जो लड़ाई है ये राजनीतिक नहीं है, ये कॉन्स्टिट्यूशन की लड़ाई है, कॉन्स्टिट्यूशन को बचाने की लड़ाई है, वन मैन वन वोट की लड़ाई है. इसीलिए हमें साफ प्योर वोटर लिस्ट चाहिए. அதேபோல தேர்தல் ஆணையம் பதிலளிக்கும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என்று திமுக மாநிலங்களவை குழுத் தலைவர் திருச்சி சிவா கூறினார். தேர்தல் ஆணையத்தின் மீது இன்னும் நம்பிக்கை இருக்கிறது எங்களுக்கு என்பதைத்தான் காட்டுகிறது. நம்பிக்கை நாங்கள் ஜனநாயகத்தின் மீதும் இழக்கவில்லை, தேர்தல் ஆணையத்தின் மீதும் இழக்கவில்லை. அது அரசாங்கத்திற்கு சாதகமாக செயல்படுவதாக தோற்றமளித்தாலும் அவர்கள் செய்வது தொடர்பாக அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்துவதற்கு விருப்பம் இல்லை என்றாலும் கூட எங்களுக்கு இன்னமும் இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்கிறது, இந்த அமைப்புகள் உயிரோட்டத்தோடு இருக்கிறது என்றுதான் நம்பிக்கை இருக்கின்றது. இதனிடையே நாட்டின் ஜனநாயகத்தை பட்டப்பகலில் பாஜக கொள்ளையடிப்பதை அமைதியாக பார்க்க மாட்டோம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ராகுல் காந்தி தலைமையிலான வாக்கு திருட்டு எதிர்ப்பு போராட்டம் தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றக்கூடிய அவர் தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய தேர்தல் மோசடி இயந்திரமாக பாஜக மாற்றியுள்ளதாக விமர்சித்துள்ளார். ராகுல் காந்தி வெளியிட்ட வாக்கு திருட்டு சான்றுகள் மோசடியை அம்பலப்படுத்துவதாக குறிப்பிட்டக்கூடிய முதலமைச்சர் கணினியால் படித்தறியக்கூடிய வடிவத்தில் அனைத்து மாநிலங்களில் வாக்காளர் பட்டியலை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் அரசியல் ரீதியான வாக்காளர் நீக்குதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டு குறித்து சுதந்திரமான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். மக்களவையில் கடும் அமளிகளுக்கிடையே புதிய வருமான வரி மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. அது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். இந்தியாவில் கடந்த 64 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்பாட்டில் இருந்து வந்த 1961ஆம் ஆண்டு வருமான வரி சட்டத்திற்கு மாற்றாக புதிய சட்டம் கடந்த பிப்ரவரி மாதம் இயற்றப்பட்டது. அப்போதே இந்த மசோதாவில் பல்வேறு மாற்றங்களை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. அதன்படி மசோதா நாடாளுமன்ற நிலைக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்ட நிலையில் தேர்வுக்குழு 4500 பக்கங்கள் கொண்ட புதிய வருமான வரி மசோதா 2025 மீது 285 பரிந்துரைகளை வழங்கியது. இந்த பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்ட மத்திய நிதியமைச்சகம் பிப்ரவரி மாதம் நிறைவேற்றிய சட்டத்தை திரும்பப் பெறுவதாக அறிவித்தது. இதையடுத்து புதிய வருமான வரி சட்டத்தை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையில் அறிமுகம் செய்தார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக மக்களவையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டதால் வருமான வரி சட்டம் எந்த விவாதமும் இன்றி அறிமுகப்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. தற்போது மக்களவையில் நிறைவேறியிருக்கக்கூடிய புதிய மசோதாவின்படி வரி செலுத்துவோர் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய வேண்டிய தேதிக்கு பிறகும் எந்த அபராத கட்டணமும் செலுத்தாமல் TDS பணத்தை திரும்ப பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரி செலுத்தாதவர்கள் அதற்கான சான்றிதழ்களை முன்கூட்டியே பெறலாம் என்றும் மத மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு வழங்கப்படக்கூடிய பெயர் குறிப்பிடப்படாத நன்கொடைகளுக்கு தொடர்ந்து வரி விலக்கு அளிக்கப்படும் என்றும் சட்ட மசோதாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
இதேபோல புதிய அம்சங்களை உள்ளடக்கி மக்களவையில் நிறைவேற்றப்பட்டக்கூடிய வருமான வரி மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு பிறகு சட்டமாக நிறைவேறிய பிறகு அடுத்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு எல்லையையொட்டிய பந்திப்பூர் வனப்பகுதியில் காட்டு யானை ஒன்று சுற்றுலா பயணியை ஆக்ரோஷமாக விரட்டி தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. செல்ஃபி மோகத்தில் யானைக்கு அருகே நெருங்கி சென்றவருக்கு நேர்ந்த கதி என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஆபத்தை உணராமல் சுற்றுலா பயணிகள் அருகே சென்றதால் ஆத்திரமடைந்த யானை ஒருவரை விரட்டி மிதித்துக் கொள்ள முயன்ற சம்பவம் குலை நடுங்க வைத்துள்ளது. வனவிலங்குகளை ஆத்திரமூட்டும் செயலில் யாரும் ஈடுபட வேண்டாம் என வனத்துறையினர் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றனர். அதை காற்றில் பறக்கவிட்டு விலங்குகளுடன் விளையாடும் நபர்கள் விபரீதத்தில் சிக்கிக் கொள்வது தொடர்கதையாகியுள்ளது. எல்லை மீறும் சுற்றுலா பயணிகளுக்கு கடிவாளம் போடப்படுமா? நீலகிரி மாவட்டம் முதுமலை வனச்சரணாலயத்திற்கு அருகே கர்நாடக மாநிலம் பந்திப்பூர் வனச்சரணாலயம் அமைந்துள்ளது. 874 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த சரணாலயம் தக்கான பீடபூமியும் மேற்கு தொடர்ச்சி மலையும் இணையும் பகுதியில் அமைந்துள்ளது. இயற்கை எழில் கொஞ்சும் பந்திப்பூர் சரணாலயம் யானை, புலி, சிறுத்தை, கரடி உள்ளிட்ட ஏராளமான வனவிலங்குகளின் புகலிடமாக உள்ளது. முதுமலையிலிருந்து மைசூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலை இந்த பகுதியின் ஊடே அமைந்துள்ளது. இதனால் சரணாலயத்தை ஒட்டிய சாலையில் அடிக்கடி யானைகளின் நடமாட்டத்தை காண முடியும். யானைகள் அதிகம் நடமாடும் பகுதி என்பதால் பந்திப்பூரில் சுற்றுலா பயணிகள் வாகனங்களை நிறுத்தி போட்டோ எடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்று இரு மாநில வனத்துறையினரும் அறிவுறுத்தியுள்ளனர். இந்த நிலையில் பந்திப்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஒற்றை யானை நின்று கொண்டிருந்தது. அந்த யானை அவ்வழியாக கார் மற்றும் இருசக்கர வாகனத்தில் சென்றவர்களை தொந்தரவு செய்யாமல் அமைதியாக புற்களை மேய்ந்து கொண்டிருந்தது. ஆனால் சுற்றுலா பயணிகள் தங்களுக்கு முன்பு நிற்பது திருவிழாவில் பங்கேற்கும் யானை என்ற நினைப்பில் வாகனங்களை நிறுத்தி கூட்டம் கூட்டமாக வேடிக்கை பார்த்தனர். சிலர் நெருங்கிச் சென்று செல்போனில் போட்டோ எடுப்பதும் செல்ஃபி எடுப்பதுமாக இருந்தனர். பொதுவாக தனியாக உலாவும் ஒற்றை ஆண் யானை மிகவும் ஆபத்தானது என்று கூறப்படும் நிலையில் சுற்றுலா பயணி ஒருவர் தனது பேண்டை சுருட்டிக் கொண்டு மிக அருகில் சென்று வீடியோ எடுத்துள்ளார். அப்போது திடீரென ஆக்ரோஷம் அடைந்த யானை அந்த நபரை துரத்த ஆரம்பித்தது. மேடு பள்ளமான பகுதியாக இருந்ததால் அந்த நபரால் வேகமாக ஓட முடியாமல் போனது. தொடர்ந்து ஆவேசமாக துரத்திய யானை தடுமாறி கீழே விழுந்தவரை மிதித்தது. அருகிலிருந்த சுற்றுலா பயணிகள் கூச்சலிட்டதும் மிரண்டு போன யானை அங்கிருந்து வனத்திற்குள் ஓடியது. யானையின் முன்னங்கால்களில் இருந்து தப்பிய நபர் பின்காலில் மிதிபட்டு படுகாயமடைந்தார். படுகாயத்துடன் நூல் இழையில் உயிர் தப்பிய சுற்றுலா பயணியை அங்கிருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ வெளியாகி பதைபதைக்க வைத்துள்ளது. இதையடுத்து பந்திப்பூர் சரணாலயம் பகுதியில் அத்துமீறும் சுற்றுலா பயணிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் நவம்பர் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெறும் என ஆசிரியர் பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிக்கையில் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு செப்டம்பர் 8ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செப்டம்பர் 9 முதல் 11ஆம் தேதி வரை விண்ணப்பத்தில் திருத்தம் மேற்கொள்ளலாம் என்றும் ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. மேலும் தேர்வுகளுக்கான உத்தேச தேதியும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி முதல் தாள் நவம்பர் 11ஆம் தேதியும் 2வது தாள் நவம்பர் 2ஆம் தேதியும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. www.trb.tn.gov.in என்ற இணையதளத்தில் கூடுதல் விவரங்களை பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டுக்கு பிறகு தகுதி தேர்வு அறிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.
சுதந்திர தினத்தையொட்டி தொடர் விடுமுறை வருவதால் வெளியூர் செல்பவர்கள் வசதிக்காக தமிழக அரசு கூடுதலாக சுமார் 2500 பேருந்துகளை இயக்க உள்ளது. அதன்படி சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, மதுரை, நெல்லை, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட இடங்களுக்கு நாளை 375 பேருந்துகளும், நாளை மறுநாள் 570 பேருந்துகளும், வெள்ளி மற்றும் சனிக்கிழமை 375 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை, நாகை, ஓசூர், பெங்களூருவுக்கு வியாழக்கிழமை 100 பேருந்துகளும், வெள்ளிக்கிழமை 90 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. பெங்களூரு, திருப்பூர், ஈரோடு மற்றும் கோவை ஆகிய இடங்களிலிருந்து பல்வேறு இடங்களுக்கு செல்ல 200 சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளன. சென்னை மாதவரத்திலிருந்து வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய 2 நாட்களுக்கு 24 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. அதேபோல சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் சென்னை திரும்பி வர ஏதுவாக ஞாயிற்றுக்கிழமை 715 சிறப்பு பேருந்துகள் பட்டியலிடப்பட்டுள்ளன. கடைசி நேர கூட்ட நெரிசலை தவிர்க்க இணையதளம் மற்றும் செயலியில் முன்பதிவு செய்யவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து கருத்து தெரிவிக்க ஆசிரியர் சங்கங்கள் உட்பட அரசு ஊழியர் சங்கங்களுக்கு ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான குழு அழைப்பு விடுத்துள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டுவர வேண்டும் என வலியுறுத்தி அரசு ஊழியர் சங்கங்கள் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றன. இந்நிலையில் இது தொடர்பாக ஆய்வு செய்ய கூடுதல் தலைமைச் செயலாளர் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் 3 உறுப்பினர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு செப்டம்பர் இறுதி அல்லது அக்டோபர் மாதத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கும் என தெரிகிறது. பழைய ஓய்வூதிய திட்டம், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம், ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்து வருகிறது. இந்நிலையில் இவை குறித்து கருத்துக்களை தெரிவிக்க தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர்கள் கூட்டமைப்பு, பாலிடெக்னிக் கல்லூரி ஆசிரியர்கள் சங்கம், முதுகலை பட்டதாரி ஆசிரியர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அரசு ஊழியர் சங்கங்களுக்கு இந்த குழு அழைப்பு விடுத்துள்ளது. தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் வரும் 18 மற்றும் 25ஆம் தேதியும், செப்டம்பர் 1 மற்றும் 8ஆம் தேதியும் இந்த கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் ஒவ்வொரு சங்கங்களிலிருந்தும் 2 பேர் பங்கேற்று கருத்துக்களை தெரிவிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், ராணிப்பேட்டை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டிருக்கூடிய அறிவிப்பில் வரக்கூடிய 13ஆம் தேதி வாக்கில் வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்று வட தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், திருவள்ளூர், ராணிப்பேட்டை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. திருச்சி டிஐஜி வருண்குமார் உள்ளிட்ட 4 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு அரசு வெளியிட்டக்கூடிய செய்திக்குறிப்பில், தமிழ்நாடு மின்சார உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் கண்காணிப்பு விழிப்புணர்வு பிரிவின் டிஜிபியாக இருந்து வந்த பிரமோத்குமார் குடிமக்கள் பாதுகாப்பு பிரிவின் டிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ளார். மாநில குற்றச்செயல்கள் பதிவுத்துறை கூடுதல் டிஜிபியாக இருந்த ஆயுஷ் மணி திவாரி தமிழ்நாடு மின்சார உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் கூடுதல் டிஜிபியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதேபோல ஊர்காவல் படை பிரிவின் ஐஜியாக இருந்த ஜெயஸ்ரீ மாநில குற்றச்செயல்கள் பதிவுத்துறையின் ஐஜியாக நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்சி சரக டிஐஜியாக இருந்த வருண்குமாரை சிபிசிஐடி டிஐஜியாக நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் தோல்வி மேற்கு மண்டலத்தில் தொடங்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். 2 நாட்கள் பயணமாக திருப்பூருக்கு வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடுமலைப்பேட்டையில் நேதாஜி மைதானத்தில் அரசு சார்பில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். இதில் பேசிய முதலமைச்சர் அதிமுக ஆட்சியில் திருப்பூர் மாவட்டம் புறக்கணிக்கப்பட்டதாக விமர்சித்தார். உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் சூப்பர் ஹிட் ஆனதை பொறுக்க முடியாமல் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றம் சென்றதாகவும் முதலமைச்சர் விமர்சித்தார். மக்கள் நலத்திட்டங்களுக்கு தடை விதிக்க நீதிமன்றம் போனாரு. ஆனா நீதிமன்றம் என்ன சொன்னது? முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் 10 லட்சம் ரூபாய் நன்கொடை தருமாறு மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் ஃபைன் போட்டு அனுப்பிட்டாங்க. இது உங்களுக்கு அவமானமா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி எந்த தைரியத்தில் மேற்கு மண்டலத்திலிருந்து பிரச்சார பயணத்தை தொடங்கினார் என்று முதலமைச்சர் கேள்வி எழுப்பினார். அதிமுகவோட 2026 தேர்தல் தோல்வி இங்கிருந்து தான் தொடங்க போகுது. முன்னதாக தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் உள்ளிட்ட பல்வேறு துறையில் நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். விவசாயிகளை பழிவாங்கும் அரசாக திமுக செயல்பட்டு வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இந்த மலர்களுக்கு உற்பத்தி செய்கின்ற இந்த கொய் மலர்கள் உற்பத்தி செய்வதற்கு நிறைய மானியம் கொடுத்தோம். அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது நிறைய மானியம் கொடுத்து அந்த விவசாயிகளை ஊக்குவிச்சு
அதனால மலர் சாகுபடி செய்கின்ற விவசாயிகள் தண்ணீர் பெறுகின்ற அளவிற்கு நல்ல லாபம் பெறுகின்ற அளவிற்கு அண்ணா திமுக ஆட்சியிலே நடவடிக்கை எடுக்கப்பட்டது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மானியத்தை நிறுத்திவிட்டார்கள். இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அடுத்த ராயக்கோட்டையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அதிமுக ஆட்சி அமைந்ததும் 24 மணி நேரமும் விவசாயிகளுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்கப்படும் என்றார். அரசின் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக விவசாயிகளை பழிவாங்கின்ற அரசாக இந்த விடியா திமுக அரசு இருக்கின்றது. மீண்டும் உங்களுடைய துணை கொண்டு அண்ணா திமுக ஆட்சி மனதுடன் இந்த சர்வதேச ஏல மையம் திறக்கப்படும். விவசாயிகளை வஞ்சிக்கும் அரசாக திமுக செயல்படுவதாக இபிஎஸ் விமர்சித்தார். திமுக ஆட்சியை அகற்றவே அதிமுக பாஜக கூட்டணி அமைத்ததாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். ஐயோ, அவருக்கு குறைஞ்சிரும். அவர் விஜய் வர்றதுனால அவருக்கு குறைஞ்சு போயிடும். அவர் ஒண்ணுமே இல்லாம போயிடுவாரு. ஏன் எதுக்கு பயம் காட்டுறான்னு தெரியுமில? ஐயோ, அப்படியே அப்ப கட்சி கலைஞ்சிருமா? அப்ப ஏதாவது ஒரு கட்சியில கூட்டணி போயிடுவோம். ஏய், செத்து சாம்பனாலாம் ஆன ஒழிய நாங்க தனியா தான் போவோம். சும்மா போட்டு அது கூட்டணி போயிடும். அது ஒன்னும் இல்லாம போயிட்டு போகுது. கூட்டணி குறித்த கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அளித்த விளக்கம்தான் இது. வரும் சட்டமன்ற தேர்தலில் மேலும் 36 லட்சம் வாக்குகளை வாங்கி கரையேறி விடுவேன் என்றும் சீமான் நம்பிக்கை தெரிவித்தார். என்னன்னா 36 லட்சம் வாங்கினவன் இன்னொரு 36 லட்சம் கூட ஏறிட மாட்டேன்னா என்ன? கடலையே தாண்டிட்டேன், கரை தான் இருக்கு. தன் மீது வழக்கு போட்டு மிரட்டிய போதும் என்ஐஏ சோதனை நடத்திய போதும் யாருடனும் கூட்டணி வைக்கவில்லை என்றும் சீமான் தெரிவித்தார். ஜெயலலிதாவுடன் தனது புகைப்படத்தை வைத்து எல்கே சுதீஷ் பதிவிட்டது குறித்து பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், ஜெயலலிதா தான் தனது ரோல் மாடல் என்றார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படத்துடன் பிரேமலதாவின் புகைப்படத்தை இணைத்து தேமுதிக பொருளாளர் எல்கே சுதீஷ் சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தார். இதுகுறித்து நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக விளக்கம் அளித்த எல்கே சுதீஷ், ஜெயலலிதாவும் பிரேமலதாவும் சிங்கப் பெண்கள் என்பதால் பகிர்ந்ததாக தெரிவித்தார். இதுகுறித்து சென்னையில் பேட்டியளித்த பிரேமலதா விஜயகாந்த், ஒரு சூரியன் ஒரு சந்திரன் போல ஒரே ஒரு ஜெயலலிதா தான் என்றும் அவர்தான் தனது ரோல் மாடல் என்றும் கூறினார். என்னிடம் ஒரு முறை நான் கட்சி ஆபீஸ்ல இருக்கிறப்ப பிரஸ் மீட்ல கேட்டாங்க, அரசியலில் நீங்கள் யாரை ரோல் மாடலாக எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று. அப்ப நான் தெளிவாக சொன்னேன், நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கின்ற ஒரு ஆளுமை முதல்வராக பல சவால்களை சந்தித்து இன்னைக்கு இரும்பு பெண்மணியாக ஒரு லயன் லேடியாக இருக்கின்ற அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் என்னுடைய அரசியல் ரோல் மாடல் என்பதை நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன். விஜயகாந்தின் புகைப்படத்தை மற்றவர்கள் பயன்படுத்த தடை விதித்தது குறித்தும் அவர் விளக்கம் அளித்தார். கேப்டன் தான் எங்களுடைய அரசியலில் மானசீக குரு, எங்களுக்கு கேப்டன் தான் அப்படின்னு சொல்லட்டும். சொல்றவங்க கேப்டன் படத்தை பயன்படுத்திக்கலாம். விஜயகாந்தை குருவாக ஏற்றுக்கொள்ளாமல் சமூக வலைதளத்தில் மட்டும் அவரது புகைப்படத்தை பயன்படுத்தவே தாங்கள் தடை விதித்ததாகவும் அவர் கூறினார். மதுரையில் நடைபெறவுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில மாநாட்டிற்கு காவல்துறை அனுமதி அளித்திருப்பதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்திருக்கிறார். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழக 2வது மாநில மாநாட்டை வருகின்ற 21ஆம் தேதி மதுரை பாரப்பத்தியில் நடத்த அந்த கட்சி திட்டமிட்டது. அது தொடர்பாக அனுமதி கேட்டபோது காவல்துறை சார்பில் 42 கேள்விகளுக்கு விளக்கம் கேட்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து காவல்துறையின் கேள்விகளுக்கு விளக்கமும் கொடுக்கப்பட்டது. விளக்கம் கொடுத்து ஒரு வார காலமான நிலையில் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் திருமங்கலம் ஏஎஸ்பியை சந்தித்து மாநாடு அனுமதி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்நிலையில் மாநாட்டிற்கு அனுமதி கிடைத்திருப்பதாக ஆனந்த் தெரிவித்தார். 21ஆம் தேதி காவல்துறை அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி எல்லா விதமான ஏற்பாடுகளும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இத்தனை கேள்விக்கும் நாங்கள் அதுக்குண்டான பதிலை நாங்கள் கொடுத்துருக்கிறோம். எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கிறோம். மாநாட்டு பணிகள் 70% நிறைவு பெற்றிருப்பதாகவும் அவர் விளக்கம் அளித்தார். 100 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கோரி தாக்கல் செய்த வழக்கில் கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனியின் வாக்குமூலத்தை பதிவு செய்ய வழக்கறிஞர் ஆணையரை நியமித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஐபிஎல் சூதாட்ட வழக்கு தொடர்பாக தொலைக்காட்சி விவாதத்தில் தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்கள் கூறியதாக ஐபிஎஸ் அதிகாரி சம்பத்குமார், தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் உள்ளிட்டோருக்கு எதிராக மான நஷ்ட ஈடு கோரி 2014ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தோனி வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி சிபி கார்த்திகேயன் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. தோனி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் வாக்குமூலம் அளிக்க முழு ஒத்துழைப்பு
ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளதாக கூறப்பட்டது. பிரபலமானவர் என்பதால் மாஸ்டர் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளிக்க நேரில் ஆஜரானால் குழப்பங்கள் ஏற்படும் என்றும் வாக்குமூலத்தை பதிவு செய்ய வழக்கறிஞர் ஆணையரை நியமிக்க வேண்டும் என்றும் கோரப்பட்டது. இந்த மனுவை ஏற்ற நீதிபதி தோனியின் வாக்குமூலத்தை பதிவு செய்ய வழக்கறிஞர் ஆணையரை தேர்வு செய்வதாக கூறியதோடு வாக்குமூல பதிவு முடிந்த பின் வழக்கு விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என்றும் அறிவித்தார். கவின் ஆணவ கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தந்தை மற்றும் மகனை 2 நாட்கள் காவலில் விசாரிக்க சிபிசிஐடிக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. திருநெல்வேலியில் ஐடி ஊழியர் கவின் கடந்த 27ஆம் தேதி வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக அவர் காதலித்ததாக கூறப்படும் பெண்ணின் சகோதரன் சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை உதவி ஆய்வாளர் சரவணன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டனர். சுர்ஜித் மீது குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள நிலையில் வழக்கு சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டது. இந்நிலையில் சிபிசிஐடி போலீசார் தந்தை மகன் இருவரையும் காவலில் எடுத்து விசாரிக்க கடந்த 7ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்ட வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கு விசாரணை நீதிபதி ஹேமா முன்பு விசாரணைக்கு வந்தது. சிபிசிஐடி தரப்பில் இருவரிடமும் விசாரணை மேற்கொள்ள 5 நாட்கள் அவகாசம் கேட்டு வாதிடப்பட்டது. சுர்ஜித் தரப்பில் சிபிசிஐடி காவலுக்கு செல்ல மறுப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் 2 நாட்கள் காவல் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். மேலும் ஆகஸ்ட் 13ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். நடிகை மீரா மிதுன் டெல்லி மனநல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். பட்டியலினத்தவர் குறித்து அவதூறாக பேசி சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்டதாக தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்கு ஆஜராகாததால் நடிகை மீரா மிதுனுக்கு எதிராக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பிடிவாரண்ட் பிறப்பித்தது. இந்நிலையில் அவர் டெல்லியில் உள்ள காப்பகத்தில் இருப்பது தெரியவந்ததை அடுத்து அவரை கைது செய்து ஆஜர்படுத்த முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் கார்த்திகேயன் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தரப்பில் வழக்கறிஞர் சுதாகர் அறிக்கை தாக்கல் செய்தார். இதில் மீரா மிதுன் டெல்லியில் உள்ள மனநல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதனால் அவரை சென்னை அழைத்து வர இயலவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் உடல்நலம் மேம்பட்டு பயணத்திற்கு தகுதியானவர் என்று மருத்துவர்கள் சான்றளித்ததும் நேரில் ஆஜர்படுத்துவதாகவும் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து நீதிபதி வழக்கை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார். நடிகை நிதி அகர்வால் தனியார் நிகழ்ச்சிக்கு அரசு வாகனத்தில் பயணித்த வீடியோ சர்ச்சையான நிலையில் அவர் விளக்கம் அளித்துள்ளார். தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் கழகத் தலைவன், ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணின் ஹரிஹர வீரமுல்லு உள்ளிட்ட படங்களில் நடித்தவர் நடிகை நிதி அகர்வால். தமிழ், இந்தி, தெலுங்கு மொழிகளில் நடித்து வரக்கூடிய நிதி அகர்வால் ஆந்திராவின் மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள பீமாவரம் பகுதியில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தார். ஆனால் அவர் சென்ற கார் ஆந்திர மாநில அரசு பணிகளுக்கு என்று ஒதுக்கப்பட்ட வாகனமாக இருந்ததால் சர்ச்சையானது. அரசு வாகனம் எப்படி நடிகையின் தனியார் நிகழ்ச்சிக்கு ஒதுக்கப்பட்டது என்று பலரும் கேள்வி எழுப்பினர். இந்நிலையில் தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கூடிய நடிகை நிதி அகர்வால் இதற்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் அரசு வாகனம் வேண்டும் என்று தான் கேட்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். விழா ஏற்பாட்டாளர்களே வாகனத்தை தனக்கு ஏற்பாடு செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உக்ரைனில் அமைதி திரும்புவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு இந்தியா ஆதரவளிக்கும் என்றும் அதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யும் என்றும் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கியிடம் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் இடையே போர் நிலவி வரும் சூழலில் அதனை முடிவுக்கு கொண்டுவர பல நாடுகள் முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றன. இந்நிலையில் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் 15ஆம் தேதி ரஷ்ய அதிபர் புத்தினுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். இதனை வரவேற்பதாக இந்தியா அறிவித்த நிலையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி வாயிலாக பேசியுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள அதிபர் செலன்ஸ்கி, ரஷ்யா உக்ரைன் மீது நடத்தி வரும் தாக்குதல் குறித்து பிரதமர் மோடியிடம் எடுத்துரைத்ததாகவும் இந்த நெருக்கடியான சூழலில் போரை முடிவுக்கு கொண்டுவர உக்ரைன் எடுக்கும் முயற்சிகளுக்கு இந்தியா ஆதரவளிக்க வேண்டும் என வலியுறுத்தியதாகவும் கூறினார். இதேபோல தனது எக்ஸ் பக்கத்தில் கருத்து பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, போரை விரைவாகவும் அமைதியான முறையிலும் முடிவுக்கு கொண்டுவர வேண்டிய அவசியம் குறித்து இந்தியாவின் விருப்பத்தை தெரிவித்ததாகவும் அதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா செய்யும் என உறுதியளித்ததாகவும் கூறியுள்ளார். மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக டெல்லி வாஷிங்டன் இடையேயான நேரடி விமான சேவையை செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் தற்காலிகமாக நிறுத்த உள்ளதாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது. அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளான சம்பவம் உலகம் முழுக்க கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் பயணிகள் பாதுகாப்பு மற்றும் அவர்களுக்கான வசதிகளை மேம்படுத்தும் பணிகளில் ஏர் இந்தியா நிறுவனம் ஈடுபட்டுள்ளது. அதன்படி 26 போயிங் 7878 ட்ரீம்லைனர் விமானங்களில்
பல்வேறு மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. அதிநவீன இருக்கைகள், பல்வேறு புதிய பொழுதுபோக்கு வசதிகள் உள்ளிட்டவை இதில் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக டெல்லி வாஷிங்டன் இடையேயான நேரடி விமான சேவையை செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் அந்நிறுவனம் தற்காலிகமாக நிறுத்த உள்ளது. ஏற்கனவே முன்பதிவு செய்தவர்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்யப்பட உள்ளதாகவும் முழு பணத்தையும் திரும்பி அளிக்க உள்ளதாகவும் ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. டெல்லி வாஷிங்டன் வழித்தடம் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு பயணிக்கும் பயணிகளுக்கு முக்கியமான ஒரு வழித்தடமாக உள்ளது. எனவே ஏர் இந்தியாவின் இந்த சேவை நிறுத்தம் அமெரிக்காவில் வசிக்கும் இந்தியர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் என கருதப்படுகிறது. வால்பாறை அருகே கரடி தாக்கியதில் 6 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் தேயிலை வளர்ப்பு பிரதான தொழிலாக உள்ளது. இங்குள்ள தேயிலை தோட்டங்களில் உள்ளூர் மட்டுமின்றி வெளிமாநிலங்களிலிருந்தும் அதிக அளவில் தொழிலாளர்கள் வந்து தங்கி பணியாற்றி வருகின்றனர். அந்த வகையில் வால்பாறை அருகே உள்ள பேவர்லி எஸ்டேட் குடியிருப்பு பகுதியில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த சர்போத் என்ற நபர் குடும்பத்துடன் வசித்து வந்தார். இவரது 6 வயது மகன் பால் வாங்குவதற்காக தேயிலை தோட்ட குடியிருப்பு பக்கம் சென்றார். பால் வாங்கச் சென்ற சிறுவனை நீண்ட நேரமாக காணாததால் பெற்றோர்கள் தேடி வந்தனர். அப்போது தேயிலை தோட்ட பகுதியில் உடல் முழுக்க படுகாயங்களுடன் சிறுவன் உயிரிழந்த நிலையில் கிடந்தார். மகன் இறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர்கள் கதறி அழுத காட்சி காண்போரை கலங்கச் செய்தது. பின்பு தகவல் அறிந்து ஆனைமலை புலிகள் காப்பக வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்தனர். காவல்துறையினரின் உதவியுடன் சிறுவனின் உடல் பிரேத பரிசோதனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. 6 வயது சிறுவன் கரடை தாக்கி பலியான சம்பவம் அப்பகுதி மக்களிடையே கடும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வால்பாறை பகுதியை பொறுத்தவரை அண்மை காலமாகவே மனித வனவிலங்கு மோதல்கள் இங்கு அதிகரித்து வருகின்றன. நடப்பாண்டில் மட்டும் சிறுத்தை மற்றும் கரடியின் தாக்குதலால் வடமாநில தொழிலாளர்களின் 3 குழந்தைகள் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இப்பகுதியில் யானை, சிறுத்தை, புலி உள்ளிட்ட வனவிலங்குகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி குடியிருப்பு பகுதிக்குள் அவ்வப்போது வருவது தொடர்கதையாக உள்ளது. இந்நிலையில் வனவிலங்குகள் வனப்பகுதியை விட்டு வெளியேறாமல் இருக்கும் வகையில் அவற்றுக்கு பெரிய அளவிலான அகழிகள் அமைக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 61 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்ததை கண்டித்து ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 55 நாட்களில் 61 மீனவர்களையும் 9 படகுகளையும் இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. இதனை கண்டித்தும் மீனவர்களை உடனே விடுவிக்க கோரியும் ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் 600க்கும் மேற்பட்ட மீன்பிடி விசைப்படகுகள் கரையோரத்தில் நிறுத்தப்பட்டுள்ளன. 20,000 மீனவர்கள் நேரடியாகவும் 1 லட்சத்திற்கும் அதிகமான தொழிலாளர்கள் மறைமுகமாகவும் வேலை இழந்துள்ளனர். பேச்சுவார்த்தையில் தீர்வு கிடைக்காத நிலையில் 12வது நாளாக சென்னை ரிப்பன் மாளிகை முன்பாக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை மாநகராட்சியில் ராயபுரம், திருவிக நகர் மண்டலங்களில் தூய்மை பணிகளை தனியாருக்கு விட்டதை கண்டித்தும் பணி நிரந்தரம் செய்ய கோரியும் தூய்மை பணியாளர்கள் இரவு பகலாக அங்கேயே தங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பிரபல பட்டாசு ஆலை உரிமையாளர்களின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் விடிய சோதனை நடத்தினர். சிவகாசியில் உள்ள காளீஸ்வரி, சோனி ஆகிய குழுமங்கள் பட்டாசுகளை உற்பத்தி செய்யக்கூடிய பல்வேறு ஆலைகளை கொண்டுள்ளன. இந்த குழுமங்களில் வரி ஏய்ப்பு செய்தாக எழுந்த புகாரின் அடிப்படையில் சோதனை நடைபெற்று வருகிறது. குழுமங்களை சேர்ந்த பங்குதாரர்களின் வீடுகள், அலுவலகங்கள் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் 110 அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் 4 முதியவர்கள் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெத்துரெட்டிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த வினோபாஜி, ரத்னசாமி, வசந்தா, ரேணுகாதேவி ஆகியோர் சகோதர சகோதரிகள். இவர்களுக்கு சொந்தமான 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை கோவில்பட்டியைச் சேர்ந்த சங்கர் என்பவர் மோசடி செய்து போலி ஆவணம் மூலம் 58 லட்சம் ரூபாய்க்கு கிரயம் செய்து விட்டதாகவும், இதுகுறித்து எஸ்பி அலுவலகத்தில் 2 முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினர்.
தேனி மாவட்டம் போடி அருகே கோயில் குடமுழுக்கு விழாவை நீதிமன்ற உத்தரவுப்படி நடத்த கோரி கிராம மக்கள் கடையடைப்பு போராட்டம் நடத்தினர். உப்புக்கோட்டையில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் தனிநபர் குடமுழுக்கு விழா நடத்த எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. விசாரித்த நீதிமன்றம் கோயிலை அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து கிராம மக்கள் ஒருங்கிணைந்து விழாவை நடத்த உத்தரவிட்டது. ஆனால் அறநிலையத்துறையில் தனிநபர் குடும்பத்தினர் தலையீடு உள்ளதாக கூறி கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகம் முன்பாக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூரில் கடந்த ஆண்டு மழையால் பாதிக்கப்பட்ட நெல், பருத்தி பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவாரூருக்கு வரும் அரசு பேருந்துகள் கமலாபுரம், மாங்குடி வழியாக இயக்கப்பட வேண்டும். 100 நாள் வேலைக்கான ஊதிய பாக்கியை உடனே வழங்க வேண்டும். ஊராட்சிகளுக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் நடைபெற்றது. 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த போராட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஆபத்தை உணராமல் மாணவர்கள் பேருந்தின் படிக்கட்டில் தொங்கியபடி பயணம் செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவில்பட்டி பகுதியில் உள்ள கல்லூரிகளுக்கு தனியார் பேருந்துகளில் செல்லும் மாணவர்கள் பெரும்பாலும் படிக்கட்டிலேயே பயணம் செய்கின்றனர். அதில் ஒரு சிலர் கையில் செல்போன் பேசியபடியே மற்றொரு கையில் கம்பியை பிடித்துக் கொண்டு படிக்கட்டில் தொங்கியபடி செல்கின்றனர். கொடைக்கானல் குறிஞ்சி ஆண்டவர் கோவில் அருகே தனியார் நிலத்தில் உள்ள 50 அடி ஆழமுள்ள குறுகிய உரை கிணற்றில் தவறி விழுந்த காட்டெருமையை மீட்க பெரும் போராட்டம் நடைபெற்றது. குறுகிய கிணறு என்பதால் மீட்பு பணியில் தாமதம் ஏற்பட்ட நிலையில் கிணற்றின் அருகே பள்ளம் தோண்டப்பட்டு எருமையின் கொம்பு பகுதியில் கயிறு கட்டி கிரேன் மற்றும் JCB மூலமாக சுமார் 4 மணி நேரம் போராடி மீட்டனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே ஆற்றில் குளித்த 4 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். கீழ்குடி பகுதியில் பாயும் புத்தாற்றில் குளித்த 4 பேர் நீரில் அடித்து செல்லப்பட்டனர். தீயணைப்புத் துறையினர் 4 பேரின் உடல்களையும் மீட்ட நிலையில் அவர்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்கள் என்று காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் ரெஸ்ட்ரோ பாரில் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் குத்தி கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து அந்த பாருக்கு கலால் துறையினர் சீல் வைத்துள்ளனர். சென்னையில் படித்து வரக்கூடிய மதுரையை சேர்ந்த ஷாஜன் தன்னுடைய பிறந்தநாளை மிஷன் வீதியில் உள்ள ரெஸ்ட்ரோ பாரில் கொண்டாடினார். அப்போது பார் ஊழியர்களுடன் ஏற்பட்ட மோதலில் சண்முக பிரியன் என்பவர் கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக பார் ஊழியர்கள் 8 பேர் கைது செய்யப்பட்டனர். கேரள மாநிலம் கட்டப்பனை பேருந்து நிலையத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த தனியார் பேருந்து பயணிகள் மீது மோதி விபத்திற்குள்ளானது. பேருந்து நிலையத்திற்குள் பேருந்தை திருப்பிய போது கட்டுப்பாட்டை இழந்து காத்திருப்பு பகுதியில் புகுந்து இருக்கையில் அமர்ந்திருந்த பயணிகள் மீது மோதியது. சில பயணிகள் லேசான காயமடைந்தனர். டெல்லியில் சுற்றித் திரியும் அனைத்து தெருநாய்களையும் 8 வாரங்களுக்குள் பிடித்து காப்பகங்களில் அடைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் அதிகரித்து வரும் நாய்கள் தொல்லை குறித்து உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. JB பர்திவாலா R மகாதேவன் அமர்வில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தெருநாய்களை விடுவிக்க யாரேனும் ஒரு நபரோ அல்லது அமைப்போ வந்தால் அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தனர். மேலும் 5000 நாய்கள் தங்குவதற்கான காப்பகங்களை உருவாக்கி போதிய பராமரிப்பாளர்களை நியமிக்கவும் உத்தரவிட்டனர். இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் காசாவில் இருந்த 5 ஊடகவியலாளர்கள் உயிரிழந்தனர். காசாவில் உள்ள அல் ஷிபா மருத்துவமனைக்கு அருகில் இருந்த கூடாரம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதில் அல் ஜசீரா ஊடகவியலாளர் அனஸ் அல் ஷரீப் மற்றும் ஒளிப்பதிவாளர், ஓட்டுநர் என 5 பேர் உயிரிழந்தனர். இதற்கு ஊடக அமைப்புகளும் அல் ஜசீரா நிறுவனமும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஊடகவியலாளர் என்ற போர்வையில் ஏவுகணை தாக்குதல் நடத்திய ஹமாஸ் குழுவின் தலைவர் அனஸ் அல் ஷரீப் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் விளக்கமளித்துள்ளது. தொலைத்தொடர்புத்துறை நிறுவனமான ஜியோ கடந்த ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரை தமிழ்நாட்டில் 28,57,000 வாடிக்கையாளர்களை பெற்றுள்ளதாக இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது. அதன்படி தமிழ்நாட்டில் மொத்தம் 2,38,00,000 பேர் ரிலையன்ஸ் ஜியோவை பயன்படுத்தி வருவதாகவும் இது தொலைத்தொடர்பு சந்தையில் 32.66% என்றும் ரிலையன்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடையில் கராத்தே பயில வந்த மாணவிகளுக்கு குட் டச் பேட் டச் சொல்லித் தருவதாக கூறி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் கராத்தே மாஸ்டர். வேலியை பயிரை மேய்ந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே தொலையாபட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயின் மிலாடு. 46 வயதான ஜெயின் மிலாடு தனது வீட்டின் அருகே உள்ள மைதானத்தில் கராத்தே அகாடமி நடத்தி வருகிறார். இவரிடம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் கராத்தே பயின்று வருகின்றனர். இவரிடம் தற்காப்பு கலை பயின்று வரும் 9 மற்றும் 11ஆம் வகுப்பு படிக்கும் சகோதரிகள் 2 பேர் பயிற்சி வகுப்புக்கு சென்று வீடு திரும்பியுள்ளனர். அப்போது 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி சோர்வுடன் காணப்பட்டுள்ளார்.
இதனால் சந்தேகமடைந்த பெற்றோர் அவரிடம் விசாரித்த போது மாணவியை கராத்தே மாஸ்டர் தனக்கு குட் டச் பேட் டச் குறித்து சொல்லித் தருவதாக கூறி தனது பாழடைந்த வீட்டிற்கு அழைத்துச் சென்று தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறியுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் இது குறித்து அவரது மூத்த மகளிடம் கேட்டபோது அவரிடமும் கராத்தே மாஸ்டர் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளது தெரிய வந்தது. வெளியே சென்று வரும் தனது மகள்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிதான் தற்காப்பு கலை பயில் அனுப்பினோம், அங்கேயும் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லையா என்று பெற்றோர் கடும் வேதனை அடைந்துள்ளனர். இது குறித்து மாணவிகளின் தாயார் குளச்சல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட கராத்தே மாஸ்டர் ஜெயின் மிலாடுவை கைது செய்தனர். அவர் மீது போக்சோ உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட ஜெயின் மிலாடுவை போலீசார் சிறையில் அடைத்தனர். எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். 152 அடி உயர முல்லை பெரியார் அணை நீர்மட்டம் 136 அடியாக குறைக்கப்பட்டதற்கு அப்போதைய முதலமைச்சர் எம்ஜிஆரும் காரணம் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் கழகம், கேரள முதலமைச்சர் இடையிலே KT தாமஸ் அந்த அணையை பார்வையிட சென்றவர், அவர் முன்னிலையில் ஒப்பந்தம் போட்டார்கள். சேலம் மாவட்டம் மேட்டூர் சந்தையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தொண்டர்களுக்கு காய்கறி வாங்கி கொடுத்தார். அப்பகுதியில் பிரச்சார பயணம் செய்த பிரேமலதா விஜயகாந்த் தனது கைப்பட காய்கறிகளை வாங்கி ஒவ்வொருவருக்கும் வழங்கினார். காய்கறிகளை பெற்றுக் கொண்டவர்கள் பிரேமலதா விஜயகாந்துக்கு நன்றி கூறினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் 3 சிறுவர்கள் உட்பட 10 பேரை கடித்து குதறிய வெறிநாயை பொதுமக்கள் அடித்துக் கொன்றனர். காந்தி நகர், அச்சிதம்மன் கோயில் தெரு, சாவடிக்குப்பம், தில்லை நகர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த முதியவர்கள், பெண்கள் மற்றும் பள்ளி மாணவர்களை வெறிநாய் ஒன்று துரத்தி கடித்தது. இதையடுத்து 10 பேரும் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் நாயை பொதுமக்களை அடித்துக் கொன்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே சாலை நடுவே குட்டிகளுடன் யானை கூட்டம் சென்றதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். கெத்தை மலைப்பாதையில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய யானைகள் சாலையில் வாகனங்களுக்கு வழிவிடாமல் நடந்து சென்றன. இந்நிலையில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் யானைகளின் அருகே செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே உள்ள அந்தோணியார் ஆலய ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர் பவனி விமர்சையாக நடைபெற்றது. தெற்கு பொய்கைநல்லூர் கிராமத்தில் உள்ள ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி, கூட்டுப்பாடல் பிரார்த்தனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேர் முக்கிய வீதிகள் வழியாக சென்று ஆலயத்தை வந்தடைந்தது. கண்கவர் வான வேடிக்கையுடன் நடைபெற்ற தேர் பவனியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய திடீர் சோதனையில் கணக்கில் வராத 1,52,000 ரூபாய் ரொக்கப்பணம் பிடிபட்டது. பதிவுச் சான்றிதழ்களுக்கு லஞ்சம் பெறுவதாக கிடைத்த தொடர் புகாரை தொடர்ந்து சோதனை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் கணக்கில் வராத பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் அலுவலகத்தில் இருந்த ஊழியர்கள் மற்றும் இடைத்தரகர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக அறுவடை செய்த நெல்மணிகள் மழையில் நனைந்து சேதமடைவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். நாச்சியார் கோவில், திருப்பந்துறை, திருநறையூர் உள்ளிட்ட கிராமங்களில் நேரடி கொள்முதல் நிலையங்களில் நூற்றுக்கணக்கான நெல் மூட்டைகள் இருப்பு வைக்கப்பட்ட நிலையில் மழைநீர் தேங்கியதால் விவசாயிகள் அப்புறப்படுத்தி வருகின்றனர். ஈரப்பதம் பார்க்காமல் உடனடியாக நெல்லை கொள்முதல் செய்யவும், கொள்முதல் நிலையத்தில் கான்கிரீட் தளம் அமைத்து தரவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதியில் செயல்படும் அரசு மருத்துவமனையில் போதுமான வசதிகள் இல்லை என்றும் சுகாதார சீர்கேடு நிலவுவதாகவும் நோயாளிகள் குற்றம் சாட்டுகின்றனர். கழிவறைகள் மிகவும் அசுத்தமாக உள்ளதாகவும் படுக்கைகள், நோயாளிகளின் அறைகள் சுத்தம் செய்யப்படுவதில்லை என்றும் கூறப்படுகிறது. மருத்துவ சேவைக்காக வரும் நோயாளிகளிடம் மருத்துவர்கள் அலட்சியமாக பேசுவதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. புதுக்கோட்டை
மாவட்டம் அறந்தாங்கி அருகே வீட்டில் இருந்த கதண்டு கடித்து 4 தீயணைப்பு வீரர்கள், சிறுவர்கள் உட்பட 11 பேர் காயமடைந்தனர். சிறுமருதூர் கிராமத்தில் உள்ள வீட்டில் கதண்டுகள் கூடுகட்டி இருந்த நிலையில் அவ்வழியாக சென்ற தினேஷ், ரித்தீஷ், அகஸ்தீஸ்வரன் செல்வம், பாக்கியமேரி ஆகியோரை கதண்டு கடித்துள்ளது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த ஆவுடையார் கோயில் தீயணைப்புத் துறையினர் கதண்டுகளை விரட்ட முயன்ற போது அவர்களையும் விரட்டி கடித்தது. தொடர் கனமழை காரணமாக திருப்பத்தூர் அருகே உள்ள ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏலகிரி மலை அடிவாரத்தில் உள்ள ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சிக்கு வரும் மக்கள் அருவியில் குளித்துவிட்டு அருகில் உள்ள வெற்றிவேல் முருகன் கோவிலில் வழிபாடு நடத்துவது வழக்கம். இந்நிலையில் கடந்த ஒரு வாரமாக பெய்யும் கனமழை காரணமாக ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. மேலும் நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் சாலையில் மண் சரிவு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளதால் பொதுமக்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஜேசிபி வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. எம்ஜிஆர் நகர் பகுதியில் கருப்புசாமி என்பவருக்கு சொந்தமான ஜேசிபி வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்தது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். மேட்டுப்பாளையம் சாலை சாய்பாபா காலனி பகுதியில் மேம்பால வேலைகள் நடைபெறுவதால் இன்று முதல் 90 நாட்களுக்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. காந்திபுரம், பூ மார்க்கெட், மேட்டுப்பாளையம் வழியாக செல்லக்கூடிய அனைத்து கனரக வாகனங்களும் அவினாசி லிங்கம் கல்லூரியில் இடதுபுறம் திரும்ப வேண்டும். கவுண்டம்பாளையம் வழியாக கோவை நகருக்குள் வரக்கூடிய அனைத்து வாகனங்களும் வழக்கம் போல் வருவதற்கு அனுமதிக்கப்படுகிறது. NSR ரோடு வழியாக நகருக்குள் வரக்கூடிய அனைத்து கனரக வாகனங்களும் ஸ்டேட் பேங்க் சந்திப்பில் வலதுபுறம் திருப்பிவிடப்படும் என்று போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. பீகார் மாநிலத்தில் பூனை பெயரில் இருப்பிட சான்றிதழ் கேட்டு விண்ணப்பித்த மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். ருக்தாஸ் மாவட்டத்தில் பூனைக்கு இருப்பிட சான்றிதழ் கேட்டு விண்ணப்பித்த மர்ம நபர் கேட்குமார் என்று தனது பெயரையும் தந்தை பெயரை கேட்டி பாஸ், தாயின் பெயரை கேட்டியா தேவி என்றும் குறிப்பிட்டு விண்ணப்பித்துள்ளார். இச்சம்பவம் குறித்து அறிந்த ருக்தாஸ் மாவட்ட ஆட்சியர் உதிதா சிங் பூனை பெயரில் விண்ணப்பித்த நபர் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டார்.